லைவ் தமிழ் செய்திகள். திவினசிக்கு கிடைத்த அப்பாவைப் போல் தங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சரிகமபா போட்டிக்கு வந்த சில சிறுவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். திவினசின் அப்பா ஒரு சங்கீத மேதை போல் திவினசிக்கு சங்கீதம் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அவர் கற்ற பழைய பாடல்களின் ஊடாக தனது பேரனுக்கு அந்த பாடலை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அந்த பாடல் இன்று உலகம் பூராக இருக்கின்ற தமிழ் மக்களின் உள்ளங்களில், தமிழ் பேசும் உள்ளங்களில் சக்கை போடுகின்றன. நடுவர்களாக இருந்தாலும், வாரந்தோறும் வருகின்ற மத்தியஸ்தர்களாக இருந்தாலும் இதை பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் அதை நளினமாகவும் அதன் உள்ளாந்தத்தையும் வெளிக்காட்டி பாட ஆரம்பிக்கின்றார். திவினசிக்கு இருக்கின்ற சங்கதி வெளிப்பாடு பல பாடகர்களுக்கு கிடைப்பதில்லை என்பதுவே அவர்களின் கருத்தாகும். திவினசை பொறுத்தவரையில் அவர் யாரும் எதிர்பார்க்காத அளவு முன்னேற்றம் அடைவார் என்று வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார்கள். நாங்கள் சரிகமபா நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது என்றும் இல்லாத மாற்றம் இம்முறை நடைபெறுகின்ற சரிகமபா லிட்டில் சாம்பியன் நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பலராலும் வாழ்த்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக சரிகமபா நிகழ்ச்சி மாறியிருப்பதை லைவ் தமிழ் செய்திகள் மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றன.